இப்போ திரும்பி பாருங்க மைனாக்கா. அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. நீயே எனக்கென பிறந்தாயே. வீட்ல கிளம்பும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தெரியாம வேற ரூம்ல ரெடி ஆயிட்டு இருந்தாங்களா? இல்ல ஆக்டிங் சைடுல வந்திருக்கும்ல இங்க வரப்போ? இல்ல, மதியானம் கறி குழம்புலாம் வச்சது அம்மா தான். கிளம்புற வரைக்குமே அவங்க வந்து குளிக்காம இருந்தாங்க. எப்படி ரெடி ஆகிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல எனக்கு. ஸோ இவங்க தான் எங்கள் வீட்டோட ராஜா ராணி. உண்மையிலேயே அவங்க வந்து ராஜா ராணி தான். அப்பா பேர் வந்து ராஜா, அம்மா பேர் வந்து ராணி. ரெடிமேடை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணிட்டாப்ல. இந்த இடத்துல இன்னொருத்தர் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் வந்தோடனே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணீங்களோ அதை தாண்டி உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ணன் வந்து ரொம்ப வந்து அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பி டியர்ஸ்லாம் நான் ஒரு கண்ணில் பார்த்தேன். யோகி நான் மேலே வாங்க. ஸோ நம்ம வின் பண்ணும்போது நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டிவாக நம்ம கூட நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஒரு மொமெண்ட் டெஃபினட்டாக. ஸோ அதனால தான் வந்து யோகி அவர்களும் மேலே ஏறணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் சொன்னோம். அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் நம்ம இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், அவார்டை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம் முதல்ல. முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாடு பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாது. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சிறகே எடுத்து வா. அதாவது இந்த இடத்துல நான் பார்த்தேன், ஏன்னா வந்து யோகியனுடைய ஃபேஸை பார்த்தேன், ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து மைனாக்கா ஒரு இடத்துல அப்ரிசியேஷன் வாங்கும்போது அதோடைய ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா யோகியனோட கண்ணீராக தான் இருக்குது.